ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், சன் டிவி கலாநிதி மாறன் தயாரித்த 11 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சன் டிவியின் உரிமையாளரும் முரசொலி மாறனின் மகனுமாகிய கலாநிதி மாறன் ஒரு முக்கியமான தொழிலதிபர் ஆவார். இவர் சில தமிழ் படங்களை தயாரித்துள்ளார். அந்த படங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இவர் தயாரித்த முதல் படம் 2010 வெளிவந்த எந்திரன். ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் மற்றும் பலர் நடித்தது. சங்கர் இசை இயக்கியது. பிரம்மாண்டமான படம். 100 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூலும் பெற்று சூப்பராக ஓடியது. அடுத்து 2018 சர்க்கார். விஜய், கீர்த்தி சுரேஷ் மற்றும் பலர் நடித்தது. ஏஆர் முருகதாஸ் இயக்கிய படம். இந்த படமும் நன்றாகவே ஓடியது. அடுத்து 2019 பேட்ட. இதுவும் ரஜினி, விஜய் சேதுபதி, சிம்ரன், திரிசா மற்றும் பலர் நடித்த படம். கார்த்திக் சுப்பராஜ் இயக்கிய படம். இந்த படமும் ஓரளவு நன்றாக ஓடியது. அடுத்து 2019 காஞ்சனா 3. ராகவா லாரன்ஸ், ஓவியா மற்றும் பலர் நடித்தது. ராகவா லாரன்ஸ் இயக்கிய படம். இந்த படமும் ஓரளவு நன்றாகவே ஓடியது. அடுத்து 2019 நம்ம வீட்டு பிள்ளை. சிவகார்த்திகேயன், ஐஸ்வர்யா ராஜேஷ், சூரி மற்றும் பலர் நடித்த படம். இந்த படமும் நன்றாக ஓடி சாதனை படைத்தது. பாண்டிராஜ் இயக்கிய படம். அடுத்து 2021 அண்ணாத்த. ரஜினி, கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா மற்றும் பலர் நடித்தது. சிவா இயக்கிய படம். இந்த படம் ஓரளவு சுமாராகவே ஓடியது. அடுத்து 2022 எதற்கும் துணிந்தவன். சூர்யா, சத்யராஜ் மற்றும் பலர் நடித்த படம். பாண்டிராஜ் இயக்கிய படம். இந்த படம் சுமாராகவே ஓடியது. அடுத்து 2002 பீஸ்ட். விஜய், பூஜா ஹெக்டே மற்றும் பலர் நடித்த படம். நெல்சன் திலீப் குமார் இயக்கிய படம். இந்த படம் சுமாராகவே ஓடியது. அடுத்து 2002 திருச்சிற்றம்பலம். தனுஷ், நித்யா மேனன் நடித்த படம். மித்ரன் சவகர் இயக்கிய படம். அடுத்து 2023 ஜெயிலர். ரஜினி, ரம்யா கிருஷ்ணன் நடித்த படம். நெல்சன் திலீப் குமார் இயக்கிய படம். சூப்பராக ஓடியது. அடுத்து 2024 ராயன். தனுஷ், நித்யா மேனன், எஸ். சூர்யா மற்றும் பலர் நடித்த படம். தனுஷ் இயக்கிய படம். இந்த படம் ஓரளவு சுமாராக ஓடியது. ஆக இந்த 11 படங்களும் சன் டிவியின் உரிமையாளர் கலாநிதி மாறன் தயாரித்த படங்களாகும். கலாநிதி மாறன் நிறைய படங்களை டிஸ்ட்ரிபியூட், அதாவது விநியோகம் செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரிவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன். நன்றி.